வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கலக்கலான சூப் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சூப் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் சூப் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சாப் பண்ணி. அதே போல் ஒரு 200 கிராம்ஸ் போல் பீன்ஸ் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் எடுத்திருக்கேன். கார்ன் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 கிராம்ஸ் போல் கார்னை நான் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி. வெங்காயம் பாதி வெங்காயம் போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். கோரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் நான் 1 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக்காக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு. ஸோ தண்ணி தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி வெஜிடபிள் சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஒரு சூப் பேன் எடுத்து வச்சுருக்கேன், சாஸ் பேன். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். காய்கறி வேகிறதுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது காய்கறி வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 200 ml போல் தண்ணி நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணணும். கேரட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சூப்பில் உங்களுக்கு பச்சை பட்டாணி சாப்பிட பிடிக்கணும், நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை பட்டாணி சூப்பில் சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. கார்ன் எடுத்திருக்கேன், கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கார்ன் பிடிக்கணும், நீங்கள் சூப்பில் கார்ன் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். உடனே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. காய்கறியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வேகணும். அதனுடைய எசன்ஸ் இந்த தண்ணியில் நம்மளுக்கு ஃபுல்லாக இழணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு மிளகுத்தூள் சேர்க்கணும். ஸோ காய்கறி நல்லா சாஃப்டாக வேகிற மொத்தம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முக்கால் வேகத்தில் இருக்குது. நம்மளுக்கு அதாவது 3/4 அளவுக்கு நம்மளுக்கு காய்கறிலாம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விடலாம். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் விட்டோம்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா கம்ப்ளீட்டாக சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போவே நல்லா ஒரு அரைமா நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ரெசிபிக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிடணும். 3/4 நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குக் ஆகிடும். இந்த 5 மினிட்ஸில் தான் நம்ம வெஜிடபிள்ஸினுடைய எசன்ஸ், அதனுடைய ஃப்ளேவர், அதனுடைய ஜூஸி எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணி கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் 5 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு இருந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ காரத்திற்கு ஏற்ப நம்ம பெப்பர் ஆட் பண்ணால் போதும். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். முன்னாடியே பெப்பர் சேர்த்துடக்கூடாது, ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும் சூப். நம்ம சூப் இறக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் பிஃபோர் தான் நம்ம பெப்பரை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பெப்பர் சேர்த்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த கார்ன் ஸ்டார்ச்சை நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஸ்டார்ச் விருப்பம் இருந்தால் மட்டும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கார்ன் ஸ்டார்ச்சோடைய ஃப்ளேவர் சூப்பில் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணோம்னா பாருங்கள், இந்த சூப்பி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த சூப்பி கன்சிஸ்டன்சி. இந்த சூப்பி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு தான் நம்ம கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு கார்ன் ஸ்டார்ச் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் கார்ன் ஸ்டார்ச் எல்லாமே சூப்பை அணைச்சிடலாம். ஸோ பாருங்கள், கரெக்டான பர்ஃபெக்டான சூப்பி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தாழியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான வெஜிடபிள் சூப் பாருங்கள், அடுப்பை அணைச்சிடலாம்.
ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப கலக்கலான வெஜிடபிள் சூப் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த சூப் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டிய நான் போஸ்ட் பண்ணுறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.